வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரிவ்யூவோட ரிவ்யூ. ஆமாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூ சூப்பரு. சுதாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் அண்ணா, ஐ ஹாவ் அப்டேட்டட் டு மை S24+ Exynos 1U8க்கு அப்டேட் பண்ணிட்டாரு 4 days ago and following are the things I experienced since then. The UI got way more smoother and refined compared to 1UI7. I feel like the battery SOT seems to be like same. Sometimes slightly giving an improved SOT. Better, slightly better. Usually I get 3.5 மணி நேரம் 4 மணி நேரம். Sometimes 4 மணி நேரம் 10 நிமிஷம். ஸோ இது வந்து 80% பேட்டரி கன்சியூம் பண்ணும்போது. I play games very less. Often and I set it to 5G usually. Unless there is a frequent switching between 4G 5G or if it stays connected to 5G NSA for very long. And as usual I feel slight warmness during 5G sessions. I usually receive 5G in my campus. And though I stay inside a AC hall, I could still feel slight warmness. I cannot verify because my hands feel much colder. So when I touch my phone I would probably feel the warmth. கரெக்டு தான். அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருக்குமே இது வந்து இந்த ஃபீல் தான் இருக்குமான்னு சொல்ல முடியல. ஏன்னா ஹியூமன் பாடி 37 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆவரேஜ். அப்போ என்ன ஆகுது, அப்போ ஃபோனை தொடுறவங்களுக்கு தெரியாது, நான் ஏசி ரூம்லேயே இருந்து நானே சில்லுன்னு ஆயிடுறேன், அதனால நான் ஃபோனை தொட்டால் எனக்கு கொஞ்சம் வார்மாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஐ ஃபவுண்ட் அ ஸ்மால் பக் இன் த லாக் ஸ்க்ரீன் கிளாக் எடிட்டிங் செட்டிங்ஸ். When you try to edit the lock screen clock directly by long pressing the lock screen, the change does not reflect. But if you do this by going into the settings app, you could see the changes. Okay. Hold this would fix the okay. Hope this update would fix பண்ணிடுவாங்க. Future update la fix ஆகும். ஆமா, future update la fix ஆகும் நம்புறாரு. I also noticed an increase in RAM consumption when in idle. Normally it consumes around 6 GB to 7 GB in idle in 1UI7, but after updating to 1UI8 it has increased to 8 GB of max when it's idle. So I have done wiping the cache partition 2 times, but then does not seems to fix this issue. But smoothness is not impacted. I am worrying whether this is the cause of the reduced SOT. Other than that, I love the UI and features such as now brief, audio eraser inside the notes app, etc. Thank you, have a nice day அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த டிவைஸ் கேருக்குள்ளே போயிட்டு ரேம்கே கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தாலே தேவையில்லாத எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்றோம். அதுவே டிவைஸ் கேருக்குள்ளே இருக்குது, ரேமுக்குன்னே ஒன்று தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று உறுதி ப்ரோ, இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த யூஐ யூஸ் பண்ணி பழகிட்டா, அதில் இருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பழகிட்டா பிடிச்சிருது. கரெக்ட். அதாவது காம்ப்ரமைஸ் இருக்குது. அதாவது இப்போ 4000 பார்க்க போனால் இதுவும் பெரிய பேட்டரி தானே ப்ரோ. இப்போ இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸு பேட்டரி லைஃப் பார்த்தா 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தான் வருது SOT. ஆனால் பேட்டரி லைஃப் வந்து ஒரு 4 முழுக்க வருதாங்கிறத சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் காலையில் சார்ஜ் பண்ண போகிறேன். கேம்பஸ்குள்ளே இருக்குன்றாரு வேறு, அங்கே நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, இவர் இப்படி சொன்னார்னா நடந்திருக்கும். நான் காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு எடுக்கும்போது 100, நைட்டு நான் 8 மணிக்கு போகும்போது 20 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அப்போ நம்ம வந்து எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, ஓகே 4.5 மணி நேரம் 4 மணி நேரம் SOT யூசேஜ் வந்து 14 மணி நேரம் யூஸ் பண்ணுறாரு, அப்போ ஒரு 10 மணி நேரம் ஐடியலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அது மட்டும் மிஸ் ஆகுது. கரெக்ட், அது சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CVMX1 பிரணவ் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ரீசென்ட்லி ஐ பாட் OnePlus 13R ஃபார் மை டேட். OnePlus அஃபிஷியல் சைட்டில் 35,999 இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர், அண்ட் OnePlus Nord Buds 3 Pro 2,399. My dad was using a Samsung A8 Star with Snapdragon 660, 3,900 mAh battery with a 10-watt fast charging. Nearly 8 to 9 years. It's working fine till now, but sometimes the SIM card does not get recognized and calls won't come. As he is an advocate, he gets a lot of calls. It was frustrating, so we went to offline for buying a phone. All sellers in the offline were trying to make us wait for the Samsung S25 FE to start its sale, and they told 62,000 final price. So for it, but I know it was not worth for the price versus performance. Correct. So I chose 13R and for the call recording இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் நார்ட் பட்ஸ் வேறு இல்லையா. ஸோ இப்போ 13R பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இன் டேர்ம் ஆஃப் பில்டு குவாலிட்டி நோ இஷ்யூ ப்ரோ. வித் ப்ரீ அப்ளைடு டெம்பர்டு அண்ட் கேஸ் வித்தின் த பாக்ஸ் குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். டிஸ்பிளே 10/10, பேட்டரி 10/10, ஈஸிலி 1.5 to 2 days வந்துடுது பேட்டரி லைஃபு. 70% 5G and 30% in Wi-Fi. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8/10. as the quality is good but the color science is not good as his previous phone, but as mostly uses camera for scanning document. Inbuilt document scanner and converting into PDF is really useful. Network always full signal bar, mostly 5G on Airtel and 4G in BSNL. Power of no call drops.
அதே தான், நோ கால் ட்ராப்ஸ் and Wi-Fi range is greater than the my S23. Okay. And call quality is greater as well. It has a clear voice feature. In terms of performance, no issues with animation and no lag as he is a casual user. Okay. Nord Buds 3 Pro is one of the best buds in my opinion because I am using Realme Buds Air 7 compared to it. The Nord Buds is so comfortable, it fits into my ear like it's made for me. ரொம்ப லைட் வெயிட் ப்ரோ, அதுதான் ப்ரோ ஸ்பெஷாலிட்டி. ஸ்டெம் இதுக்குள்ள தான் இருக்கும், குட்டியா இருக்கும் அது. It feels light when compared to the Buds Air 7 and when sitting directly under a fan, my Buds Air 7 can't control that air noise. That whoosh sound comes in my bud. But Nord Buds compress the air noise from the fan. The battery is also crazy. So I switched my one to my dad. So இப்போ இவர் Nord Buds 3 Pro போயிட்டாரு, அவங்க அப்பாவுக்கு வந்து Buds Air 7 அப்படின்னு அவங்க அப்பா அதேதான். பாத்தீங்களா, உங்களுக்காக நான் வந்து ஒரு நல்ல ஃபோனை சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு PDF ஸ்கேனர்லாம் இருக்குது ஃபோன்லேயே. கரெக்ட். அதனால நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண போறீங்க. அதனால என்னன்னா, இதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் Nord Buds 3 Pro. நல்ல விஷயம் தான் ப்ரோ. ஸோ ஹாப்பியாக இருந்தால் ரைட்டு தான். அடுத்து லிங்கேஜ். என்னது ப்ரோ இது? ரிப்பெண்டன்ட் லிங்கேஜ். Hi Siva bro, using Redmi Note 13 Pro for the past 6 to 7 months. Before this I used Redmi 5A. So இது வந்து பெரிய ஜம்ப் தான். நான் ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபோன் 2A தான் வாங்கினான்னு ஃப்ரம் அமேசான் பிகாஸ் ஐ வாஸ் வெரி மச் லைக் த OS அந்த டிசைன். Everything went smoothly while setting up the phone and I started using it. I really liked the look and feel of the phone, especially their OS. அப்புறமா என் ரூமில் என்டர் ஆகிறேன். அப்போ ரூமில் லைட்டு போட கை எட்டலை. ஸோ நான் ஃபோனில் உள்ள டார்ச் ஆன் பண்ணலான்னு லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற கண்ட்ரோல் சென்டர் புன் பண்ணால் டார்ச் சிம்பிளை பார்த்தேன்னு இல்லையோ, பட் டிஸ்பிளே ஃபுல்லாகவே க்ரீன் பிக்சல்ஸாக பார்த்தேன். ஃபிங்கர் பிரிண்ட்டு ரொம்ப ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆமாம், அவனே அதானே சொல்யூஷன் சொன்னான், ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்ட்டு. கம்மியாச்சு, பட் நாட் ஃபுல்லி கான் அண்ட் சம் ரேண்டம் ஏரியாஸ்லையும் இருந்துச்சு. ஸ்க்ரீன் சென்டரில் ஒரு ஃபேடட் லைன் பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் கேமரா இன் லோ பிரைட்னஸ் இதெல்லாம் பார்த்த உடனேயே ஒரே கஷ்டமாக ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஐ செக் தேர் கம்யூனிட்டி, நத்திங் கம்யூனிட்டி, எவ்ரி ஒன் இஸ் ரிப்போர்ட்டிங் திஸ் இஷ்யூ. 2A+ல அது இருக்குங்க. ஸோ நான் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண டேலேயே ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஆஃப்டர் 4 to 5 days அமேசானில் இருந்த டிவைஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க வித் ஃபுல் ரீஃபண்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துட்டானுங்க இந்த நத்திங்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ ரெட்மி நோட் 13 ப்ரோ ஆர்டர் பண்ணேன். ரெட்மி நோட் 13 ப்ரோ வந்து 7S Gen 2ஓட 3.5mm ஜாக்கோட இருக்கும். கரெக்ட். அது மட்டும் இல்லை ப்ரோ, அதில் ஒரு ஜோக் இருக்குது. 13 ப்ரோவில் வந்து 67 வாட் சார்ஜிங் நினைக்கிறேன், 14 ப்ரோவில் 45 வாட். சரி, அப்போ கேமரா கொடுத்துட்டோம்ல அப்படியே அறுத்து. பட் திஸ் ஃபோன் டர்ன்ட் அவுட் டு பி குட் ஃபார் மை யூசேஜ். டிஸ்பிளே சூப்பர், நாட் சிமெட்ரிக்கல் பட் வெரி மினிமல் பெசல்ஸ். பில்டு பிளாஸ்டிக் தான், பவர் அண்ட் வால்யூம் ராக்கர் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பேட்டரி ஈஸிலி 6 hours SOT வருது. 90 to 20 யூஸ் பண்ணுறாரா, சம்டைம்ஸ் 15 வரைக்கும் போவேன். ஐ ஒன்லி யூஸ் யூடியூப், வாட்ஸ்அப் எக்ஸெட்ரா. கேமரா கொஞ்சம், நோ இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக். ஐடல் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5%. யூஸ்வலி டர்ன் ஆன் பேட்டரி சேவர் when it drops to 30%. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப்ல வச்சிருக்கேன். ஹாப்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இன்டென்சிட்டி. கேமரா எக்ஸப்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு. 200 MPலாம் ஒரு கிமிக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் டீசெண்டாகவே இருந்துச்சு. அது 13 சீரீஸில் கேமரா நல்லா இருந்துச்சு. 13 Pro Plusலாம் வேறு லீக்ல இருந்துச்சு. ஆமாம், அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது நிஜமாவே. இதில் வந்து எப்படின்னா, அதில் வந்து டிமென்சிட்டி, பட் அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதில். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 இதுலேயும் ஓரளவுக்கு அது பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா 13 Pro vs 13 Pro Plusன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. ஸோ 2x and 4x ஷாட் அவுட்டோரில் எடுத்தால் குட் இன்டோரில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அட் நைட்டு. அப்புறம் ப்ரோ மோடில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபோக்கஸ் பிக்கிங்கு, டைம் பர்ஸ்ட்டு, 200 MPயில் ப்ரோ மோடு எல்லாமே குட்டு. ஒரு கானின் கேமரா என்னென்னா 2x 4x ஷாட்லாம் நார்மல் ஃபோட்டோ மோடில் நல்லா இருக்குது. ப்ரோ மோடில் 2x 4xலாம் நல்லா இல்லை. அல்ட்ரா வைட் லென்ஸில் ஐ டோன்ட் யூஸ் மச்சு. செல்ஃபி கேமரா நாட் அட் ஆல் யூஸிங். வீடியோஸும் பெருசாக ஷூட் பண்ண மாட்டேன். ஸோ இதான் என்னோட யூஸர், நான் யூஸ் பண்ணுறது இதான்றதான் அவர் சொல்லிடுறாரு. சூப்பர். நெட்வொர்க் நோ இஷ்யூஸ் ஈவன் இன் 5G ஜியோவில். ஏன்னா அது இந்த ஃபோன் தானே, அதான் 7S Gen 2ல, அதனால் தப்பிச்சிட்டீங்க. ஆமாம், ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து என்னென்னா ஸ்பீக்கர் குறை சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. மூவிஸ் அண்டு யூடியூப்க்குலாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸும் லிசன் பண்ணேன், பட் ஃபோனை கொஞ்சம் கிட்ட வச்சு ஹோல்டு பண்ணி லிசன் பண்ணால் நல்லா இருக்கும். ஹாப்டிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஹீட்டிங் பெருசாக இல்லை எனக்கு. 5Gயில் ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் மட்டும் தெரியும், பட் ஒய்ஃபைல வார்ம்னஸ் கூட இல்லை. நாட் அ கேமர், பட் COC கொஞ்சம் ப்ளே பண்ணுவேன், லைட்டாக தான் வார்ம் ஆகும். கேமரா ஆன் பண்ணால் 5 minutesலேயே வார்ம் ஆகிடும் அண்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஹீட் ஆகிடும். அண்டு தண்ணி பைப்பு ஓப்பன் பண்ண மாதிரி தான் பேட்டரி ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும்.
சாஃப்ட்வேர் ஆல்ரெடி ஃபெமிலியர் தான். ஸோ எனக்கு MIUI, ஸோ நோ இஷ்யூஸ் வித் HyperOS. மோரல் சிமிலரா ஆமாம், தீம் ஆப்ஸ் ரொம்ப சூப்பர். ப்ளோட் வெர்ஷன் ஆட் எவ்ரிதிங் டர்ன்ட் ஆஃப் இன்க்ளூடிங். நிறைய பேர் இந்த ஷாமி வாங்குறது காரணமே தீம்ஸ் தான் ப்ரோ. டெய்லி ஒன்று வச்சுக்கோங்க, ஃபோனை மாற்றிக்கினே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் MIUI சிஸ்டம் ஆட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். கரண்ட்லி இட் இஸ் இன் 2.0.2.202. ஸோ அந்த 2.2 HyperOS வந்துருச்சு போல. லேகெல்லாம் இல்லை. ஆமாம் ப்ரோ, ரொம்ப ரேராக தான் UI ஸ்டட்டர்ஸ் இருக்கும். தட் டூ ஃபார் 1 செகண்ட். பட் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா ஃபோன் அன்லாக் பண்ண கேமரா யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனை அன்லாக் பண்ணால் ஒரு லேக் ஃபீல் ஆகுது. அதே கேமரா யூஸ் பண்ணாமல் நார்மலாக அன்லாக் பண்ணால் ஸ்மூத்தாகவே இருக்குது. என்கிட்ட இருந்து நத்திங் ஃபோன் 2A ரிட்டர்ன் எடுத்துக்க வரைக்கும் நான் அதில் கொஞ்சம் கேமரா யூஸ் பண்ணி பார்த்தேன். From my experience, I prefer Redmi camera processor. கண்டிப்பா அது தெரிஞ்ச விஷயம் தான் bro. And I like the Pro mode in Redmi compared to the Nothing Expert mode. Overall satisfied with this device. Thanks for reading my comment, SBS and team. Harish Kumar. போடு, எங்க ஆள் பேர் கீழே இருக்கு, மேலே பாருங்க. ரெபட்டன்ட் லிங்கேஜ்னா எங்க போறது? அது நாங்க வந்து தலைமறைவா இருக்கும், யாருக்கு தெரியக்கூடாது. ராய் ஏஜென்ட். நாங்களாம் ராய் ஏஜென்ட்டா? ஆமா, உங்களை ஃபாலோ பண்ணா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. எங்கேயாவது கடைசியில் நான் அங்கிட்டு சுற்றி கொண்டு போய் நான் எங்கேயாவது ஒரு சந்தில் போய் அடிதான் வாங்க வேண்டியதாக இருக்கும். சரி, ரைட்டு, ஓகே. ஸோ மொத்தம் வந்து 13 ப்ரோவில் ஒருத்தர் ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா 13 ப்ரோ இப்போ பிரைமரி மார்க்கெட்டில் பெருசாக கிடைக்கிறது இல்லை, ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் கிடைக்கலாம். 3.5 ஜாக் கிடைச்சா வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குங்க. ப்ரோ ப்ளஸ் 3.5 ஜாக் கிடையாது, ஆனால் டிவைஸ் வந்து லுக் ஆஸ்பெக்ட்ல டியூவல் சைடு கர்வ்லாம் நல்லா இருக்கும். கலர் அழகாக இருக்கும் ப்ரோ, பின்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இந்த கேக் சொல்லுவாங்களே, என்ன கேக்குது இந்த கசாட்டா கலர் வந்து மாறி மாறி இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, விக்னேஸ்வரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவப்ரோ, nowadays it's very obvious that we should think more before buying Samsung phones. Let it be a budget or premium phone. My experience with Samsung service center Velachery Phoenix Mall for S24 Plus was very horrible. I bought the device on 2024 pre-book sale. Exactly after 11 months and 28 days, I found a micro dot in the screen. With just a few days in leftover warranty, I reached service center தேனி. வழக்கம் போல் டியூ டு ட்ராப் ஸ்க்ராட்ச் இன் ஃப்ரேம்னு ரீசனை சொல்லி தி டினைட் கவரேஜ். தே செட் இஃப் யூ ஹேவ் ADLD இன்சூரன்ஸ் இட் இஸ் நாட், இஃப் நாட் நோ கவரேஜ். கிளாசிக் சாம்சங் ரிப்ளை ப்ரோ. தென் ஐ கண்டினியூட் யூசிங் த ஃபோன் ஃபார் another 5 months. The dot was growing and became a sticker பொட்டு size. One day the display is gone due to the water damage. But it's my fault. Okay, please tell this scenario to users bro. If they use the phone for a long talking session while sweating, it gradually degrades the seal and eventually sweat goes in. Correct da. I can swear this on a scenario on a day, on any day. Peter bro கூட சொல்லியிருந்தார்ல bro, காலகாலமா bro 1100 நான் முன்ன யூஸ் பண்ணும்போது நான் யோசிப்பேன். நான் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன், நான் அப்போ 2.5mm ஜாக் வச்சிருப்பேன். நான் மற்ற ஃபோன்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது நான் இந்த 2310 FM யூஸ் பண்ணுவேன். அதுவும் 2.5mm ஜாக் தான். ஸோ எல்லா ஃபோன்லையும் நான் மோஸ்ட்டாக வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் கால் பேசுவேன். ஸோ ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நான் எப்பயுமே வச்சிருப்பேன். நான் ஃபோனர் நல்லா ஒர்க் பண்ணும்போது கூட எப்பவுமே என் கழுத்தை சுற்றி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெட்ஃபோன் போட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் அது எங்கேயும் மாட்டி கழுத்து எரிக்கிற போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ TWS நெக் பேண்ட் அதே மாதிரி தொங்க விட்டுட்டு இருப்பேன். அப்புறம் இப்போ TWSக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் போயிருக்கு. ஸோ நான் ஹெட்ஃபோன்ஸில் தான் அதிகமாக ஃபோன் பேசியிருப்பேன். பட் யாருக்கெல்லாம் அப்படி ப்ராப்ளம் ஆகுதுன்னு போது, இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லி லேபர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் பண்ணுற இடத்துலயே இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வெயிலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஸ்வெட்டு மண்டையிலேருந்து இறங்கி உள்ளே போகுமா, உள்ளே போனதுமே இயர்பீஸ் செக்ரிடும். பட் அப்போ இருக்கிற ஃபோனில் என்ன அட்வான்டேஜ்னா 00 இயர்பீஸை மட்டும் கழட்டி போட்டு மாட்டலாம். ஆமாம், இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போலாம் பெரிய தலைவலி. ஏன்னா அது வேற சால்ட் கண்டென்ட் இருக்கும்ல, அதுதான் பிரச்சனை. ஐயோ, நார்மல் தண்ணினா கூட பிரச்சனை இல்லை, சால்ட்டோட போகுது. நிஜமா தான். இப்போ பாருங்களேன், வித்தின் 20 days அகைன் த டிஸ்பிளே வென்ட் blank. இது வேறையா? இங்கே பாருங்க, ஐ ஸ்கியூர் த ஸ்க்ரீன். ஸோ ஐ சேஞ்ச் த டிஸ்பிளே ஆன் ஜூலை மந்த் ஃபார் 19K. 3 months வாரண்டியில் டிஸ்பிளே, அதாவது என்ன சொல்கிறது, 3 months வாரண்டியில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டேன். வெயிட்டட் ஃபார் 10 days டு ஸ்பேர் டு கம் ஃப்ரம் நொய்டா. உண்மையானு தெரியல, பட் 20 days அகைன் த டிஸ்பிளே வென்ட் blank. They agreed to change it for free of cost. This time same story. Spare from Noida. So but within 5 days I could see the repair status in the Samsung's own website as ready for the pickup. When I reached out, they said we need to approve of the Samsung head office. Only then we will release the device. I spoke literally 2 hours every day to Samsung customer care. L1 லெவலில் ஃபுல்லாக தற்குறிஸ். எப்படி சொல்கிறது, தப்பு தான். பட் பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் கஸ்டமர் அட்ரஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியலைன்னா டெம்ப்ளேட் வச்சு படிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆமாம், இங்கே இருங்க, கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா காலை கட் பண்ணிவிடுவாங்க. எது என்ன பியூட்டி ஸ்பெஷல் என்னென்னா, ஒன்று இருக்குது பாருங்கள், நான் வரவங்கன்னு சூப்பர்வைசர், அதாவது வரவங்க தான் சூப்பர்வைசரு,
ஒரு அப்ரூவல் மெயிலுக்காக ஐ வெயிட்டட் ஃபார் 20 days ப்ரோ. ஆகஸ்ட் 28th கேவ் ஃபார் சர்வீஸ். டிஸ்பிளே ஃபார் ரெடி பை செப்டம்பர் 3rd. ஜஸ்ட் ஃபார் த அப்ரூவல் இமெயில் ஐ காட் டிலேட் டில் செப்டம்பர் 20. ஒரு 17 நாள் அதுக்கப்புறமா வெயிட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஃபோனு இங்கே இருங்களேன். ஆக்சுவலி மூவி சீன் மாதிரி டோட்டலாக 3 பார்ட்டிஸ் இன்வால்வ்டு. சர்வீஸ் சென்டரு, L2 சூப்பர்வைசர்ஸு, ஏஎஸ்எம் அது மேனேஜர் ஃபார் சர்வீஸ். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆமாம், இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு காமெடின்னு தேவை. அதுதான் நான் 15 daysக்கு மேலே பேசி டயர்ட் ஆகிட்டேன் ப்ரோ. பிகாஸ் இட் வாஸ் பிரைமரி வித் ஆல் ஆஃபீஸ் ஆத்தன்டிகேட்டர் இன்ஸ்டால்ட் இன் த மொபைல். ஆக்சுவலி ஏஎஸ்எம் ஹேஸ் த பவர் டு எக்ஸ்பீரியட் த ப்ராசஸ்ஸு. பட் நம்ம கிட்ட இல்லை, வேலைக்கு ஆகாது. கஸ்டமர் L1 சப்போர்ட்டு, L2 சப்போர்ட்டு, ஏஎஸ்எம் இது ரிப்பீட் மோட்லேயே ஃபோன் கால் போகணும் ப்ரோ. தென் ஒன்லி த ஏஎஸ்எம் வில் கம் இன் டு பிக்சர். ஒரு பாயிண்டில் பேசாமல் ஃபோனை அப்படியே விட்டுறலான்னு நினச்சிட்டேன் ப்ரோ. அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. வித் ஆல் த அதர் ஒர்க்ஸ் அதில் எங்கே இது வேற. ஆல் தீஸ் பேங்க்ஸ் ஆப், யூபிஐ ஆத்தன்டிகேட்டர், டைட் அப் வித் ஃபோன் அண்ட் சிம் கார்டு, டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரு பெரிய தலைவலி. ஆமாம், சோ மெனி ஃபோன் கால்ஸு. கன்சியூமர் கோர்ட்டு கேஸ் போடுவேன்லாம் டைலாகு. தென் ஃபைனலி தே கேவ் ஒன் திங் ஐ நோட்டீஸ் இன் சென்டிங் இமெயில்ஸ் டேகிங் சிஇஓ, கிரேவன்ஸ் எக்ஸெட்ரா ஹேஸ் சம் எஃபெக்ட் விச் ஐ டிட் 15 days பிஃபோர் இட் செல்ஃப். அந்த மெயிலுக்கு ஒருத்தன் கால் பண்ணா 18th day அண்ட் செட் த இஷ்யூ வுட் ரிசால்வ் டுடே. ட்ரமாட்டிக்கலி இட் டிட். தட் பர்சன் ஸ்போக் பேஸ்ட் ஆன் மை இமெயில். ஸோ பேசிக்கலி 1 lakh ஃபோன், ஒரு 10K ஃபோன், சாம்சங் சர்வீஸ் சென்டர் ஆர் நாட் குட் எனஃப் இன் செக்கிங் த இஷ்யூ. யூசர்ஸ் நிறைய பேர் சொல்ற மாதிரி சர்வீஸ் சென்டர் பிரைமரிலி ட்ரைஸ் டு லூட் மணி. இட் இஸ் வெரி எவிடென்ட். ப்ளீஸ் அவாய்ட் the Phoenix Mall Center. I would have spent totally 6+ hours in that center in these 15 days. செமையா கதை சொல்லி சர்வீஸ் டினை பண்ணாங்க ப்ரோ. We will literally feel helpless after spending a name on this brand. Planning to sell this S24 Plus now in OLX ப்ரோ. போதுண்டா சாமின்னு இருக்கு. Now I bought iQOO Neo 10R for office and daily driver as nowadays. Seriously, I am so happy. Exynos 2400 விட வேற லெவல் தெர்மல் மேனேஜ்மெண்ட் ப்ரோ. ஐ எம் நாட் அ கேமர், நாட் மச் இன்டு ஃபோட்டோஸ் எய்தர். ஜஸ்ட் ஃபார் டே டு டே அது ஆக்டிவிட்டீஸ்க்கு நியோ 10R யூஸ் பண்ணுறேன். ஐ டூ ஃபீல் த டவுன் கிரேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரீமியம்னஸ், பட் ஐ எம் ரியலி நாட் ரெக்ரெட்டிங் த டர்ம்ஸ் ஆஃப் யூசேஜ். மிஸ்ஸிங் LTPO அண்ட் ஃபியூ திங்ஸ் வித் ஒன் UI. குட் லக் சாம்சங் நோட்ஸு பாஸ் இதெல்லாம். பட் it's not a deal breaker for me. So I set the phone default to 128. I enable the same settings in all the installed applications. கொஞ்சம் stutter here other appல இருக்கு. But for the 22K லெவல்ல இருக்க ஃபோன்ல I never expected a performance and battery life like this. I will happily stick around with this device. For a user like me, it made me think a 30K budget is sweet spot without the compromise. I am planning to stick around with this idea. Also, unless we don't build an ecosystem, we can adapt to any UI. அதேதான் கரெக்ட். ஈகோசிஸ்டம் லாக் ஆயிட்டா முடிஞ்சுன்னு அர்த்தம். ஃபோன் சூட் வெளியில வர முடியல. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈகோசிஸ்டம் சொல்லிட்டு அதுதான் அன்னைக்கு போட்டு ஒரு வீடியோவில் கலாச்சிருந்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, இல்லை நம்ம இல்லை வாட்சும் ஃபோனும் வாங்கி வச்சிருந்தா கூட அதை ஓரமாக வச்சுட்டு வேற எதுக்கு கூட போயிடலாம். வாட்ச் கையில் இருக்கும், ஆனால் அந்த ஃபோன் வீட்டில் ட்ரால இருக்கும். டெய்லி வீட்டில் போய் நான் சிங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹெல்த் டேட்டா போதும். ஃபோனை விற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இருக்கிறவங்களாம் இல்லை என் கேள்வி, அந்த அளவுக்கு இருக்கிறவங்களும் எக்கோசிஸ்டம் பற்றி யோசிக்கலாமா? இல்லை எனக்கு அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லை. ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுவாங்க, ஒட்டுக்கா வாங்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ரோ, இந்த ஈகோ சிஸ்டம் ஜோக்கெல்லாம் யாருமே என்ன எடுத்துட்டு வராங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்ல இருக்காரு. iPhone 13 mini ரிவ்யூ இன்னும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அவர் வந்து ஈகோ சிஸ்டம் சொல்லி என்ன தெரியுமா சொன்னாரு? ஐஃபோன் ஆப்பிள் வாட்ச் அவ்வளோதான், வேற எதுவுமே நான் வாங்கல அப்படின்ட்டு. சூப்பர். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிலர் ஈகோ சிஸ்டம்ன்ற பேர்ல ஆடம்பரம் மட்டும் வாங்கிடுறாங்க. அது யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்புக் வாங்கிடுறாங்க ப்ரோ, ஒரு ஐபேட் ஏர் ஒன்று வாங்கிடுறாங்க சின்னது, அதுக்கப்புறம் ஒரு வாட்ச்சு, ஒரு ஃபோனு, பட்ஸு, இது எல்லாமே வாங்கிடுறாங்க. ஏர்பட்ஸ் ஆண்ட்ராய்டில் கேவலமாக ஒர்க் ஆகும், வேஸ்ட். அதுவும் வாட்ச் ஒர்க்கே ஆகாது, ஒன்லி பெயின். ஆமாம், அவ்வளோதான். ரைட்டு. ஸோ இதுதான் வந்து நிலவரம், ஒரே கலவரம் தான். ஸோ மொத்தம் இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே போய் மாட்டினா பெரிய பிரச்சனை. ஸோ அதான் நம்ம நண்பர் நல்லா சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்து நிறைய விஷயத்தில் உங்கள் ஐடியாலஜி டுவர்ட்ஸ் பிராண்ட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யதார்த்தமாக நல்லா இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் டு கண்டினியூ த சேம். தேர் ஆர் மெனி யூசர்ஸ் லைக் மீ ஹூ வுட் லைக் டு ஹியர் சச் ஓப்பன் அன்பயஸ்ட் டாக்ஸ். பட் என்ன கொஞ்சம் மந்த்தில் அட்லீஸ்ட் தே ஷுட் பி சீன் யுவர் சேனல் ரியலி நோ யுவர் அப்ரோச். சில மாதங்கள் அவங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நம்ம அப்ரோச் புரியும். புரியாது இல்லாட்டி சிலர்லாம் வந்து இவன் பெரிய இவன் இருக்குன்னு சொன்னதுக்கே கோச்சிக்கிட்டாங்க.
அதுவே வச்சுட்டு தொன்று தொட்டு நாங்க வந்து இதுதான் பேசிட்டு இருக்கோம். என்ன நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, காரைக்கால்ல இருந்து ஒருத்தர் வராரு, பயங்கரமான வெதர் விளாகர். அவரை பிடிச்சாலே பாதி பிரச்சனை தீர்த்தரலாம். அவர் என்னன்னா, நான் தான் பிக்சலுக்கு வந்து கோப்பா சேவா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஜாலியா சொல்லுவாரு சிரிச்சுக்கிட்டு. நிறைய பேர் அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. காரணமே நீங்க தான். அவன் நிறைய பேர் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஐயோ, நான் வந்து பொழுதன்னைக்கும் போடுற வீடியோலாம் சொல்லியிருப்பேன், பிக்சல் யூஸ் பண்றேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எல்லாரும் வாங்கணுமான்னு கேட்டால் பிடிச்சிருந்தா வாங்க, இல்லாட்டி வாங்காதீங்க, இதான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சில சீரியஸாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த பிக்சல் கிறுக்கனுங்கிற டேமுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. பிக்சல் வாங்கினா கிறுக்கனா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. ஐயோ, இது வேற டேமுங்க, அது உங்களுக்கு கான்டெக்ட் புரியல, அவ்வளோதான். ரைட்டுங்க ப்ரோ. ஆனால் இது வந்து வேற லெவல் டீடைல் ப்ரோ. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த டீடைல். ஏன்னா இனிமேல் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா, ப்ரீமியம் ஃபோனுங்கிறது ப்ரீமியம் தான். அதையும் அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் சாம்சங்ல இருக்க ப்ரீமியம்ஸ் கிடைக்கல. ஆனா இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் வாழ்றதுக்கு நான் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், மணி வேஸ்ட், மணி கணக்காக யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கணும், போன்ல அலையணும், கெஞ்சினும். வீட்டில் அப்பா அம்மாட்டே கெஞ்ச மாட்டோம், எவன்கிட்டே போய் கெஞ்சிட்டு இருப்போம். அது அவருக்கு டென்ஷன். ஏன்னா ஆஃபீஸ் ஆப்ஸ் இருக்குது, அந்த தலைவலி இருக்குது, பேங்க் ஆப்ஸ் இருக்குது. அருவாள் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாருன்னு கொஞ்சம் விட்டா. ஸோ அதாங்க, ஸோ நல்ல டீட்டெயில். ஸோ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்கள் யாருக்காவது நடந்துருந்ததுன்னா, நீங்கள் தயவுசெய்து வந்து இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பிராண்டு கிட்ட வந்து போய் சேரவே மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். வெளியில் கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் வந்து கோளாறு வீடியோ போட்டால் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி வரீங்க, கரெக்டு தான். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா தானே வருவாங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் ஃபார் திஸ் வீடியோ. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். திருக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய். சூப்பர்.